அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு கட்சியோட ஆட்சியில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு வந்து உண்மையிலேயே தார்மீக பொறுப்பேற்று இந்த தவறு இனிமேல் நடக்காது, அதை நாங்கள் சரி செய்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு சொல்லிச்சதுன்னா அந்த அரசு உண்மையிலேயே மக்களுக்கான அரசு, அந்த அரசியல்வாதி வந்து உண்மையிலேயே மக்களுக்கானவங்க. ஆனால் அதே அரசு வந்து இந்த தவறு வந்து போன ஆட்சியில் நடக்கலையா, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறை நார்மலைஸ் பண்ண பார்த்தாங்கன்னா இவங்க அவங்கள விட மிக மிக மோசமான ஒரு கொடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தவேக கட்சியோட ஆட்சியாக இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க கட்சியில் நடக்கக்கூடிய இந்த மக்கள் நல பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் விரோத செயல்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டால், இல்லை வந்து பத்திரிகைகள் கேள்வி கேட்டால் இந்த கட்சியோட அமைச்சர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே வந்து பத்திரிகைக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக கதறுன்னு கதறாங்க. எப்படி எல்லாம் இந்த கேள்வி கேட்குற அத்தனை பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு வந்து மிக கொடிய வகைகளை கடிச்சு வைக்கிறாங்க. நீங்களாம் எங்கடா போனீங்க, போன ஆட்சியில் என்ன பண்ணீங்க, திமுக ஆட்சியில் நடக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்ய தவறு அத்தனையுமே நார்மலைஸ் பண்ணதுக்கு பார்க்குறாங்க. அதாவது திமுக ஆட்சியில் நடந்த கொடூரங்கள், திமுக ஆட்சியில் நடந்த மக்கள் விரோத செயல்கள்னால தான் இன்னைக்கு ஆட்சி மாதிரி உங்கள் கையில் இருக்குது. நீங்களும் அதே இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு மாற்று சக்தி ஆக முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவேக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த தோத்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், அதாவது அரசியலை பிழைப்பாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிழைப்புவாத அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் தஞ்சமடைகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஏன் இவங்க வந்து உண்மையிலே வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை நிர்வாகத்தை பார்த்து போகிறாங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அந்த கட்சியில் போய் இருந்தோம்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி திருடிக்கலாம். எவ்வளோ தான் திருடினாலும் கூட பத்திரிகைகளோ இல்லை பொதுமக்களோ எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா விஜய் ரசிகர்களும் அந்த தவேக நிர்வாகிகளும் தொண்டர்களுமே நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க. அவங்களே கீழே நமக்கு சாதகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போய் சேர்றாங்க. இது உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து நல்லவங்க தான். அவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும் தான் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி மாற்றுக் கட்சியிலேருந்து போய் சேரக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியலை வெறும் பிழைப்பாக நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகள். அவங்க வந்து இந்த விஜய் ரசிகர்களை வச்சு விஜய் ரசிகர்கள் மூலிமா வந்து அவங்க பண்ணக்கூடிய அத்தனை தவறையுமே வந்து பாதுகாத்துக்கிறாங்க. இதை கட்டாயமாக விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையான மாற்றத்தை வந்து சொல்லணும். அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டி எதிர்த்து கேள்வி கேட்கணும். நன்றி.